மகாபாரதத்தில் காந்தாரியோட ரோல் பற்றி நீங்கள் பார்க்கலாம். காந்தாரி ஒரு கற்புக்கரசி, அன்பில் சிறந்த தாய். இதெல்லாம் தாண்டி சின்னஞ்சிறு வயசுலேயே இளவரசியாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு இருளை கண்டாலே பயம். ஆனால் அப்போ அவங்களுக்கு தெரியாது அவங்க வாழ்க்கையே இருண்டு போகுதுன்னு. ஆமாம், பீஷ்மர் காந்தார நாட்டை எதிர்த்து போர் புரிய வராரு. அந்த போருக்கு காரணம் தன்னோட மூத்த பேரனான திருதராஷ்டிரனுக்கு காந்தாரியை திருமணம் பண்ணி வைக்கணும். ஆனால் காந்தாரி அந்த திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிட்டாங்க. இதை கேட்டு சகுனி கொந்தளிச்சு போகிறாரு. சகுனி காந்தாரியோட அண்ணன். ஆனால் காந்தாரி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தடவை பேசப்பட்ட அந்த சம்மந்தத்தை நான் நிராகரித்தேன்னா நம்ம நாட்டுக்கே அவதூறு வந்துடும்னா அப்படின்னு திருதராஷ்டிரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணத்துக்கு பிறகு ஒரு சபதமும் எடுக்கிறாங்க. எப்படி ஏன் கணவர் இந்த உலகத்தில் இருக்கிற எதையுமே பார்க்க முடியலையோ அதே மாதிரி நானும் எதையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு தன்னோட கண்களை வஸ்திரத்தால் அவங்க முடிக்கிறாங்க. அதன் பிறகும் திருதராஷ்டருக்கு அவங்க மேலே இருக்க கோபம் போகலை. அதன் பிறகு கர்ப்பம் தரிக்கிறாங்க. கருப்பிண்டத்தை அவங்க கொடுக்குறாங்க. அந்த கருப்பிண்டத்தை வேதவியாசர் 100 குழந்தைங்களாக பிரித்து கொடுக்குறாரு. 100 குழந்தைங்களுக்கு தாயாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அந்த 100 குழந்தைங்களையும் மகாபாரத போரில் இறந்துடுறாங்க. ஆனால் 99 பிள்ளைங்க இறந்ததுக்கு அப்புறமா ஒரு குழந்தைங்களுக்கு உயிர் பிச்சை கொடுக்கறதுக்கு காந்தாரிக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அதையும் இழந்துட்டாங்க. 100 குழந்தைய பெற்ற தாய்க்கு கடைசியில் தன்னை அம்மானு கூப்பிட்றதுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. இதனால் கோவம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவங்க சாபம் கொடுத்துட்றாங்க. இப்படி தான் காந்தாரியோட கதை.